அந்த வெயில் காலத்தில் கரெக்டாக நான் இது வந்து எடுக்கும்போது வந்து 12 மணிங்க. 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த தண்ணியில் வந்து நல்லா குளிக்குதுங்க. அதாவது அந்த ஹீட்டு உஷ்ணம் தாங்க முடியாமல் எல்லாம் என்ன பண்ணுங்க சொல்லுங்கள். அதில் இந்த மாதிரியான சின்ன இப்போ வந்து குளம், ஆறு, ஏரிலாம் வந்து கம்மியாயிட்டே வருது. ஸோ நம்மளால் முடிஞ்சது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சோன்னா ஒரு சேஞ்ச் நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஒரு சின்ன உயிரினமும் வாழ்ந்துட்டு போகும். ரொம்ப நல்லதுங்க ஆக்சுவலி இது மாதிரி பண்ணுறது. பாருங்கள், ஆக்சுவலி நான் இதை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 குருவி அந்த அந்த பாத்திரத்தை சுற்றி ஒரு 5-6 குருவிங்க வந்து அழகாக குளிச்சுட்டு இருந்ததுங்க. பட் அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பண்ணேன். அது அப்புறம் 2 குருவிங்க வந்து அழகாக குளிச்சுட்டு இருந்ததுங்க. ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸுங்க. கண்டிப்பாக இது பண்ணுங்கள். ஏன்னா அதோடைய ஹீட்டை வந்து நம்ம வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக நம்மளால் வந்து இன்னொரு உயிரை வாழ வைக்கிற ஒரு குடுப்பின கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. பட் அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதில்ல.